பரபரப்பான அரசியல் சூழலில் நாளை கூடுகிறது 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம். புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருப்பவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக பதவியேற்க உள்ளனர். திமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்வு. கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டதாக திமுக தலைமை அறிவிப்பு. திமுக சட்டமன்ற துணைத் தலைவராக KN நேரு தேர்வு. திமுக சட்டமன்ற கொறடாவாக ஏவாவேலு தேர்வு செய்யப்பட்டதாகவும் அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுக MLA-க்களில் ஒரு பிரிவினர் போர்க்கொடி. CV சண்முகம் தலைமையில் அதிமுக MLA-க்கள் 30 பேர் தாவேக்காவுக்கு ஆதரவளிக்க திட்டம் என தகவல். முதலமைச்சர் விஜய்க்கு பிரதமர் மோடி மீண்டும் வாழ்த்து. காலையில் எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்த நிலையில் மாலையில் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்த பிரதமர். தமிழ்நாட்டின் கடன் அளவு 10 லட்சம் கோடி என்பது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்குள் உள்ளது. தமிழ்நாடு அரசின் கஜானா காலியாக இருப்பதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்த கருத்திற்கு திருமாவளவன் பதில். தற்காலிக சபாநாயகராக பதவியேற்றார் கருப்பையா MLA. முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நான் சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவி கருப்பையா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலுமாகி கொண்டிருப்பேன். முதலமைச்சர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் உயரதிகாரிகள் பங்கேற்பு. திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் முதலமைச்சர் விஜய். ராஜினாமா செய்ததற்கான கடிதத்தினை அமைச்சர்கள் செங்கோட்டையன், வெங்கடரமணன் ஆகியோர் சட்டப்பேரவை முதன்மை செயலாளரிடம் வழங்கினர். ஐநூறு யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்துபவர்களுக்கு 100 யூனிட் இலவச மின்சார திட்டம் தொடரும். சமூக வலைதளங்களில் போலியான செய்தி பரவிய நிலையில் தமிழ்நாடு அரசு விளக்கம். முதலமைச்சர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்ட விவகாரம். திமுக, CPI, CPM, BCK உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கண்டனம். தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது முதலமைச்சருக்கு தெரிந்துதான் நடந்ததா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். BCK துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு வலியுறுத்தல். நெல்லை பணகுரி அருகே மணல் திருட்டில் ஈடுபட்ட 6 பேர் கைது. 23 யூனிட் கொளுத்து மண் மற்றும் 8 வாகனங்கள் பறிமுதல். முதலமைச்சர் விஜய்க்கு மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வாழ்த்து. தமிழ்நாடு அனைவருக்குமான வளர்ச்சி பயணத்தை முன்னெடுத்துச் செல்லும் என நம்புவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வரும். ரஷ்ய அதிபர் புட்டின் நம்பிக்கை. பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 15 பேர் பலி. தாக்குதலுக்கு இதுவரை எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. மேற்காப்பிரிக்க நாடான மாலியில் தொடரும் பயங்கரவாத தாக்குதல். 70க்கும் மேற்பட்டோர் பலி. கொடூர தாக்குதலுக்கு அல் கொய்தாவுடன் தொடர்புடைய அமைப்பு பொறுப்பேற்றது. லக்னோ அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி. உருவில் பட்டேல் அதிரடியால் சென்னை அணி அபார வெற்றி. புள்ளிப்பட்டிகளில் 5வது இடத்திற்கு முன்னேற்றம். IPL தொடரில் உருவில் பட்டேல் சாதனை. 13 பந்துகளில் அரை சதம் அடித்து ஜெய்ஸ்வால் சாதனையை சமன் செய்தார். பெங்களூரு அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி. மும்பை அணி நிதான ஆட்டம்.